அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு புதிய புத்துணர்ச்சியோட சீமான் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே களமிறங்கி இருக்காரு முக்தார் அப்படின்றது இந்த ஒரு விவாதத்திலிருந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சீமானை குறித்து இதுவரைக்கும் இவ்வளவு தரைக்குறைவாக முக்தார் பேசியதே இல்லை அப்படின்ற அளவுக்கு தற்போது முக்தார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை விவாதத்துக்கு அழைச்சி அவன் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளன் அப்படின்ற காரணத்தினால அவனை விவாதத்துக்கு அழைச்சி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு சீமானை திட்டணும் அப்படின்றதுக்காகவே முக்தார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்காரு. சத்தியம் தொலைக்காட்சியில் இந்த மாதிரி சீமானை எதிர்த்து இனிமே பேச மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால வேறு ஒரு ஊடகத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா முக்தார் அவர்கள் தற்போது நேர்காணல் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ஒரு நேர்காணல் பிரத்யேகமாக இவரே உருவாக்குனது அப்படின்றத நம்ம அனைவருமே ஆச்சரியப்படும்படியாக இருக்கு. பொதுவாகவே முக்தார் சீமானை குறித்து ஏதாவது கேள்வி கேட்கிறாரு அப்படின்னாலோ சீமானை குறித்து ஏதாவது விமர்சிக்கிறாரு அப்படின்னாலோ நிச்சயமாக அதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை வாங்கியிருப்பாரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த வகையில் தற்போது சீமானை எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் முக்தாருக்கு பணம் கொடுத்த நபர் யாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சின்ன பையனிடம் விவாதம் பண்ணணும் கூட இல்லாமல் ஒரு நாகரிகம் இல்லாமல் முக்தார் பார்த்தீங்கன்னா கடுமையாக பேசியிருந்ததும் இவரெல்லாம் என்னங்க மனுஷன் அப்படின்னு பேசி காரி துப்பி இருந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குற அனைவருமே கோபமடைய வச்சதாக இருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவு இல்லாதவங்க கூட இவனுக்கு என்ன இவ்வளோ திமிரு அப்படின்னும் ஒரு அரசியல் கட்சி தலைவனை எப்படி இவ்வளோ அவதூறாக பேசலாம் அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முக்தாருடைய தற்போதைய நேர்காணல் அனைவருமே கோபமடைய வைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த ஒரு நேர்காணல் பார்த்தீங்கன்னா மை இண்டியா 24x7 அப்படின்ற ஒரு ஊடகத்தில் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் எங்களால் நினைக்க முடியல. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை இண்டியா 24x7 அப்படின்னு போட்டாலோ அல்லது முக்தாருடைய ரீசெண்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.